நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சத்தியங்களை அவங்க மறந்துடுறாங்க. இயேசுவை நாங்க ஏற்றுக்கிட்டோங்க, வேற என்ன செஞ்சீங்க? ஆமா ஏற்றுக்கிட்டோம், இயேசுதான் மெய்யான கடவுள். அப்புறம் சபைக்கு சத்தியம் அதெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லைங்க, காலம் இல்லைங்க, சூழ்நிலை சரியில்லைங்க இப்படின்னு சொல்லுகிற ஜனங்களை நம்ம பார்க்க முடியுது. இயேசுனுடைய சத்தியங்கள் இந்த உலகத்துல நம்ம பரிசுத்தமாகிறதுக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போன அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கும் நாம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசங்களை கை கொள்ளலைன்னா அவர் ராஜ்யத்துல வர முடியாது. அவருடைய உபதேசங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதை ஒரு மனுஷன் கை கொள்ளும் பொழுதுதான் அவன் மறுமையில அவன் பங்கடைவான். அதுல மிக முக்கியமான ஒரு சத்தியம் உண்டு. அந்த சத்தியத்தினுடைய படிதான் இப்ப நம்ம பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கோம். இயேசுடைய ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகையில யாரெல்லாம் போவாங்க? சபையை எடுத்துக்கொள்ள வர்றாரு. ஆனா சபையில யாரெல்லாம் ரகசிய வருகையில போவாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. இந்த ரகசிய வருகையை குறித்து பழைய ஏற்பாட்டுல பல காரியங்கள் நிழலாக இருக்கிறது. அதுல முக்கியமானது ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல், எலியா எடுத்துக்கொள்ளப்படுதல். ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னா, அவன் தேவனுக்கு பிரியமா இருந்தபடினாலே அவன் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இப்ப சபையை தேவன் எடுத்துக்கொள்ளப்படணும்னா சபை பிரியமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும், தேவ பிரியத்தை நாடணும். தேவ பிரியத்தை நாடும் பொழுதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்பட முடியும். சபை என்பது நம்ம எல்லாரையும் குறிக்கும். நம்ம எல்லாரையும் சபைன்றதான் ஆண்டவருடைய அவர் சரீரம் அப்படிங்கிறாரு. நம்மள அவர் சரீரம்ன்றார். அவர் தான் தலையாகிய கிறிஸ்து. அழகுதான் கவனிக்கிறீங்களா? சரீர அவயம் ஒவ்வொன்றும் அவர் சித்தப்படிதான் இயங்கணும். தலையாகி கிறிஸ்து என்ன நினைக்கிறாரோ அதன்படிதான் சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களும் இயங்க வேண்டும். அதற்கு மாறாக இந்த அவயவங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த அவயம் தேவனோடு கூட நித்திய வாழ்க்கையில அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பங்கடையாது. சபையினுடைய இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஆரோக்கியமான உபதேசம் கர்த்தருடைய ரகசிய வருகை. இந்த வருகையை பிசாசு என்ன பண்றான்? இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட தப்பா அப்படி ஒரு அனுபவமே கிடையாது, சபை எடுத்துக்கொள்ளப்படாது. சில பேர் சொல்றாங்க, அதுக்கு தாண்டி சொல்றாங்க, சபை 1000 வருஷ காலம் அரசாட்சியில இருக்கு அப்படிங்கிறாங்க. 1000 வருட அரசாட்சியில இருந்துச்சுன்னா சபை இந்த உலகத்துல இன்னைக்கு பாவம் இருக்காது, பிசாசு கட்டப்பட்டிருப்பான். இன்னும் நாள் வரைக்கும் பாவத்துல மரிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பாவம் செஞ்சு மரிக்கிறவங்க இருக்கிறாங்க, பாவத்தினால மரிக்கிறவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் நித்திய வாழ்க்கையில பங்கடைகிறாங்களா? இல்ல, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இப்ப பாவத்துல பிடிக்கப்பட்டிருக்கிற மனுஷன் விடுவிக்கப்படணும்னா பிசாசு இந்த உலகத்துல அவன் இயேசுவால கட்டப்பட்டு பாதாளத்துல அடைக்கப்பட வேண்டும். அவன் அடைக்கப்பட்டாச்சுன்னா பாவம்னு என்னன்னு தெரியாத ஒரு உலகத்தை நம்ம அனுபவிப்போம். இயேசுடைய முழுமையான அதிகார ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு அரசாட்சி தான் 1000 வருட அரசாட்சி. அப்ப இயேசு முதலாவது இந்த அரசாட்சியை 1000 வருட அரசாட்சியை கொடுக்கல. முதலாவது அவர் வருகையில வருவார், ரகசிய வருகையில வந்து அதுக்கு பிறகுதான் பூமியில மறுபடியுமா தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க மறுபடியும் வருவாரு. அவன் சாத்தான் கட்டப்படுவான். அப்ப சிங்கம் ஆட்டுக்குட்டியோட இருக்கும், சிங்கம் புல்ல தின்னும், கரடி புல்ல தின்னுமா, புலி புல்ல தின்னுமா? புலி எங்க வந்துச்சு சத்தியத்துல? சிங்கம், ஆடு சிங்கம், பாலகன் விரியன் பாம்பு கொள்ள. இப்படி பாவம் இல்லாம இருக்கிறதுனால அந்த ராஜ்யம் இயேசுடைய ராஜ்யம் இப்ப அப்படியா இருக்குது. இப்படி எல்லாம் சொல்லி குழப்பி விடுவாங்க. சில பேரு ரகசிய வருகையே கிடையாது, இயேசு அவர் திரும்ப ரகசியத்துல வரமாட்டாரு, அவர் வர்றதுக்கு காலம் செல்லும்
இன்னும் வருஷம் இருக்கு, இன்னும் நிறைய பேர் மனம் திரும்பல. இவர் மனம் திரும்புற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல. அவரு என்ன காலத்தை வச்சிருக்கிறாரோ அந்த காலத்துல அவரு கரெக்டா வந்துருவார். மனுஷகுமாரன் வரும் வேலையை ஒருவனும் அறியான், பிதா ஒருவரை தவிர அறியான் அப்படின்னு. இப்ப மனுஷகுமாரன் வந்து பிதா வலது பாசத்துல இருக்காரு. அதனால அவருக்கு தெரியும் எப்ப வருவான், தான் இந்த பூலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்ப சபை எச்சரிப்பு பெற்று சாட்சியாய் மாறணும். அதுல மிக முக்கியமா கர்த்தர் பிரியத்தை நாடும். ஏனோக்கு தேவ பிரியத்தை நாடின அப்படின்னால்தான் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை அவன் பிரியமானவன் என்று கண்டு அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வருகையில யார் போவாங்கன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கிறவர்கள் போவார்கள். தேவ பிரியர்களாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுதுதான். தேவ பிரியர்னா எதுனா தேவ சித்தம் செய்கிறவர்கள், தேவ சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய உபதேசங்களை கை கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய வருகையை எதிர்பார்க்கிறவர்கள், அவர்கள் மாத்திரம்தான் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. வெகு ஜாக்கிரதையான ஒரு காலத்துல இருக்கிறோம். இது ஏதோ கதை கற்பனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஓடிடுவாங்க. இன்னைக்கு சபையில அப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் இருக்கு. இயேசு வரமாட்டாருன்ற சொல்ற சத்தியங்கள் இருக்கு. கிருபை, தேவன் கிருபையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் செய்துட்டு இருக்கிற எத்தனையோ ஊழியர்கள் உண்டு. அவர் அப்பா என்னை தண்டிக்க மாட்டாரு, என்னை கண்டிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனம் போன போக்குல போயிட்டு இருக்கிற எத்தனையோ பிரசங்கி, எத்தனையோ விசுவாசிகள் தப்பா உபதேசத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்டதான மனநிலைமையில இருக்கிறாங்க. அதனால தேவப்பிரியவர்களே, உங்களை நான் தேவ பிரியர் என்று சொல்லி அழைக்கிறேன். கடவுளுடைய பிரியத்தை நாட உங்களுடைய இருதயம் ஆயத்தமாகட்டும். கர்த்தருடைய பிரியம், அவருக்கு சித்தத்தை எதையெல்லாம் செய்றீங்களோ அதுதான் நம்ம வாழ்க்கையில பலன். கர்த்தருடைய வருகையில யார் தேவ பிரியர்களா இருக்கிறார்களோ அவர்கள்தான் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கடந்த வாரத்துல எதெல்லாம் இந்த சிற்றின்ப பிரியங்க, அதாவது சின்ன சின்ன விருப்பங்களை நம்ம நிறைவேற்றுவதற்கு ஆசையா இருக்கிறோம், அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் குறித்து சொல்லி சொன்னேன். தூக்க பிரியர், சற்பிரியர், மதுபான பிரியர், பணப்பிரியர் இப்படின்னு சொல்லி சில வசனங்களை எடுத்தேன். தேவப்பிரியர்களே, இந்த அடிப்படையான சில தீமையான பிரியங்கள் சபையில இருக்குதுன்னா அது ஒளிஞ்சிடணும். ஹலோ, முதல்ல தூக்க பிரியர். இந்த தூக்கம்ன்றது வந்து கடவுள் கொடுத்த நம்ம ஆசீர்வாதம் தான். 8 மணி நேரம் தூங்கணுன்றது அவரோட சித்தம். ஆனா வாழ்க்கையில நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. எப்பயும் தூங்கிக்கிட்டு வேலையை செய்யாம வீண் அலுவல்காரர்களாய், வீடு வீடு திரிகிறவர்களாய் இப்படி இருக்கிறவங்க இருக்கிற உலகத்துல தேவனுடைய எச்சரிப்பை பெற்ற நாம தூக்கத்துக்கு அதிக நேரம் கொடுக்காதீங்க. தூக்கம் நமக்கு ஆசீர்வாதம் தான், அதுவே நமக்கு விக்கிரகமா மாறக்கூடாது. 8 மணி நேரம் தூங்குறோமா, எழுந்திரிச்சவனே தேவனை தேடணும். கர்த்தருடைய பிரியத்தை நான் இன்னைக்கு என்ன ஆண்டவர் பேசுறாருன்றத கவனத்தோட தேவனுடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். இன்றைக்கு தேவ சித்தம் என்ன, என் வாழ்க்கையில என்ன நிறைவேறிருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். வேதத்தை எடுத்து படிக்கணும். கர்த்தர் சத்தம் என்னன்றத அறிந்து கொள்ளணும். இங்க வந்து பிரசங்கம் கேட்குறீங்க, கரெக்டு தான். நீங்க தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு தேவன் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி பண்ணணும். நீங்களும் தனிமையில நீங்க வந்து ஆண்டவரோடு கூட நெருங்கி பேசி அவர் என்ன பேசுகிறார் என்பதையும் கேட்க வேண்டும். அப்ப இந்த தூக்கம், இன்னைக்கு தூங்கிட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் அசதியா இருந்துச்சு, ரைட்டு, அசதியா இருந்து நல்லா தூங்குன, ரைட்டு. ஆண்டவரை தேடினதுல எங்கேயாவது குறைவு இருக்கா? கர்த்தர் தூக்கம் கொடுத்தாரா, வீட்டை கொடுத்தாரா, வேலையை கொடுத்தாரா, வருமானத்தை கொடுத்தாரா, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா? எல்லாம் கொடுத்துட்டாரு. அப்ப ஹலோ,
எல்லாம் கொடுத்தவர்கிட்ட நீங்க உறவு இல்லைன்னா தூக்கம் அதை டாமினேட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது தற்பெரியர். தற்பெரியர்ன்றது வந்து ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? செல்ஃப் சென்டர்ட் லவர்ஸ். செல்ஃப் சென்டர்ட், நம்முடைய பிரியத்தை மட்டும் மையப்படுத்தி வாழ்ற வாழ்க்கை இருக்கீங்களா? நமக்கு எது இஷ்டமோ அதுல மட்டும் கவனம் செலுத்தி வாழ்ற வாழ்க்கை. இப்ப தற்பிரியத்துக்கு, தன்னை வந்து பிரியப்படுத்துகிறதுக்கு என்னென்னலாம் காரியங்கள் இருக்கு, தன்னை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு என்னென்னலாம் விஷயம், தேவ உறவை தாண்டி, தேவ பிரியத்தை தாண்டி என்னென்னலாம் விஷயம் இருக்குது, தன்னுடைய பிரியத்துக்கு செயல்படுகிறதான தேவ சித்தத்தையோ தேவ பிரியத்தை நாடாதபடிக்கு தன்னை மட்டும் பிரியப்படுத்துகிற ஒரு ஜீவியத்தை செய்வோம் அப்படின்னா அது ஆபத்து. தேவன் உங்களை தற்பிரியர்களா அழைக்கவில்லை, தேவ பிரியர்களா அழைத்தார். தற்பிரியம் அப்படிங்கிறது எதெல்லாம் சொல்லலாம்னா, இன்னைக்கு நம்ம ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற செல்போன், டிவி, அதுல இருந்து வரக்கூடிய ப்ரோக்ராம், நேரத்தை இழுத்து கொண்டிருக்கிற அநேக விஷயங்கள், அதெல்லாமே நம்முடைய கண்களுக்கு கவர்ச்சியும் இருதயத்திற்கு ஏற்றதமா இருக்குது. அதனால தன்னை பிரியப்படுத்துகிற ஒரு ஜீவியத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு ஜீவியத்துக்கு நாம் கடந்து வருவோம். தன்னை பிரியப்படுத்துகிற ஒரு ஜீவியத்துல எதெல்லாம் நம்ம மனதை செலவிட்டோமோ, இப்படிப்பட்ட பொழுதுபோக்கு, இப்படிப்பட்ட உலக நிகழ்ச்சிகள், இதுல அடிமை கட்டு கிடக்கிறோம்னோ அப்படி சொன்னா கர்த்தர் வருகையில கைவிடப்படுவோம். அதனால எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன், கண்களை அர்ப்பணிக்கிறேன், இருதயத்தை அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், என்னை மட்டும் பிரியப்படுத்துகிறேன், இப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தன்னை தாழ்த்தி கேட்கிற பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவராயிருக்கிறார். இருக்கீங்களா? தன்னை பிரியப்படுத்துகிற மனநிலைமையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நான் என்ன உடுத்தினா, நான் என்ன சாப்பிட்டா, நான் என்ன அலங்கரிச்சா, நான் என்ன செஞ்சா அந்த உலகம் என்ன பார்க்கும் அப்படிங்கிறது தான் தற்பிரியம். இந்த உலகத்துக்கு கவர்ச்சியா நான் என்ன செய்யலாம்? தேவனுக்கு பிரியமா என் ஜீவியம் இருக்குதா, என் வாழ்க்கை நிலை இருக்குதா அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில மையமா இருக்க வேண்டும். காட்ஸ் லவர்ஸ், காட்ஸ் வில் சென்டர்ட் லவர்ஸ், தேவ சித்தத்தினுடைய மையத்தினுடைய விரும்பிகளாக நாம் இருக்க வேண்டும். தேவ பிரியத்தினுடைய மையத்தை நம்ம அனுசரிக்கணும். இன்னைக்கு தேவ பிரியம், இன்னைக்கு எதையாகிலும் தேவ பிரியத்துக்கு மாறா ஏதாவது செஞ்சுட்டேன்னா அதுல ஒரு மனம் திரும்புதல் வேணும். அஸ்தமனம் ஆகுறதுக்குள்ள ஒப்புரவாயிடணும். ஆண்டவர்கிட்ட மனுஷங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தோம்னா அதுலயும் ஒப்புரவாயிடணும். ஆண்டவர் நம் குறைகளை மன்னிக்கிறவர், நம்மை பரிபூர்ணப்படுத்த வல்லவர். குறைகளை நாம் சரி செய்யும் பொழுது அவர் உதவி செய்கிறவராக காணப்படுகிறார். ஒரு வசனம் படிச்சேன் கடந்த வாரத்துல, தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டு. தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுங்க. ஒரு சிச்சை காலம் எல்லாருக்கும் உண்டு. தவறு செய்கிறவர்களுக்கு, தவறு செய்ததை மன்னிச்சிட்டான்ற மட்டுமல்ல, தவறு செய்யாதபடிக்கு இருக்க, கடந்த கால தவறுகளை உணராதபடி, கடந்த காலத்துல நம்ம செஞ்ச தவறுகளை எண்ணாதபடிக்கு இருக்கிறோம்னா ஆண்டவர் உணர்த்த வைப்பார், என்ன வைப்பார். அப்பொழுது நமக்கு அது ஒரு சிச்சையின் காலமா போகுது. இந்த சிச்சையின் காலத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் அதற்குரிய கிருபைகளை தர வல்லமை உள்ளவரா இருக்கு. அப்ப நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் சில பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம், டிசிப்ளின் பண்றோம். அப்ப பிள்ளைங்க நல விரும்பிய உலக தகப்பனே ஒரு பொல்லாத மனுஷங்களை பண்ணும் பொழுது தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவானவர் எவ்வளவாய் நம்மை சிச்சிப்பார், எவ்வளவாய் நம்மை ஒழுங்குபடுத்துவார். டிசிப்ளின் என்பது ஒழுங்கு. ஒழுங்குபடுத்தலைன்னா நம்ம தரிகட்டு அலைவோம். ஒழுங்குபடுத்தும் பொழுதுதான் நம்ம தவறுகள் என்னென்னலாம் செஞ்சோன்றது நமக்கு தெரியும்.
அப்ப ஒழுங்குபடுத்துகிற ஒரு ப்ராசஸ்ல நம்ம இருக்கிறோம். அப்ப கர்த்தர் சிச்சையாத புத்திரன் உண்டோ, எவனை நேசிக்கிறாரோ அவனை தான் சிச்சிக்கிறார். கர்த்தருடைய சிச்சை இல்லாத ஒரு ஜீவியம் இருக்குதுன்னா வேதம் கடுமையா எச்சரிக்கிறது, வேசியின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. வேசி பிள்ளைகளுக்கு சிச்சை கிடையாது. நான் பாதிக்கப்படுறேன், நான் ஆண்டவரால தண்டிக்கப்படுறேன், நான் இப்படி பலவீனப்படுறேன், ஆனா துன்மார்க்கர்கள் அந்த மாதிரி அனுபவத்துல இல்லையே, நல்லா இருக்கிறாங்களே, பணம் காசு காரு பங்களா வீடு வசதி வாய்ப்பு, சரீரத்திலயும் நல்ல சுகம் பலன், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா டக்குன்னு அவங்கள அமெரிக்கா கூட கூப்பிட்டு போய் சரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியதான பெரிய பணக்காரர்கள் தங்களுடைய சரீரத்தை அவங்க கவனிக்கிறதுக்கு ஸ்பெஷலா ஃபேமிலி டாக்டர்னே வச்சிருக்காங்க. இல்ல இங்க முடியலன்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, அவர்கள் எல்லாம் அந்த உலகத்துல ஜீவிச்சாலும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்கு சிச்சை இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்னா பல முறை சுவிசேஷம் சொல்லியும் அவர்கள் தங்களுடைய இருதயத்துல அவருக்கு இடம் கொடுக்கல. அவங்கள யார் ஆள்றான்னா பிசாசு ஆள்றான். எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளெல்லாம் கொடுக்குறேன். அப்ப அவங்களுக்கு மனம் திரும்புகிற காலம் வரைக்கும் தேவன் அமைதியா இருக்கிறாரு. அவங்க தொடர்ந்து துன்மார்க்கத்துல ஈடுபடும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. சாசனுடைய வஞ்சனையில வீழ்ந்து போறவங்க நித்திய ஜீவனுக்குள்ளேயோ ரகசிய வருகைக்குள்ளேயோ வரமாட்டாங்க. அந்த உலகத்துல நல்லா இருக்காங்க. சினிமாக்காரங்க, விளையாட்டுக்காரங்க, இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள்லாம், பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பணக்கார ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் இருக்காங்க. இயேசு இல்லைன்னா நிச்சய ஜீவனே இல்லை. அப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவங்கள மாதிரி வசதி வாய்ப்புகள், நம்ம விரும்பின நேரத்துல அமெரிக்காவுக்கு போய் நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வர முடியாது. ஆனால் அவர் நமக்கு போதுமானவருக்கு அதிகமானவர். நமக்கு அவர் தீர்காயுசை கட்டளையிட்டு இருக்கிறார், நமக்கு சுகத்தை கட்டளையிட்டு இருக்கிறார், பலத்தை கட்டளையிடுகிறார். அவர் பலத்தினால நம்ம நிக்கிறோம், அவர் பலத்தினால நம்ம அசைகிறோம், அவர் பலத்தினால நம்ம ஓடுறோம் ஒடியாடுறோம், எல்லா காரியங்களையும் செய்யும். அப்ப அவருடைய இரக்கம் தயவை கிருபையை சார்ந்து கொள்ளும். ஊழியக்காரர் எப்படியான்னு சொல்றாரு, கிருபையை சார்ந்து இல்லாம எதையுமே நம்ம நம்ப கூடாது அப்படின்ட்டு. Don't trust even in your prayer, only depend upon your grace, his grace. உங்க ஜபத்தை கூட நம்பாதீங்கன்றாரு. நான் ஜபம் பண்ணிட்டேன் அதனால கடவுள் என்ன நல்லா வச்சிருக்காரு அப்படிங்கிறத கூட இல்ல. தேவ கிருபை, கடவுளுடைய கிருபையினாலதான் நான் இருக்கிறேன். ஜபம் பண்ணணும் அவசியம், கர்த்தரோட உறவு தான் அது. ஆனால் அதை நம்ப கூடாது. நான் கம்யூனியன் எடுக்கிறேன், நான் அறிக்கை செய்யறேன், அந்நிய பாஷை பேசுறேன், எல்லாம் செய்யறேன், ரைட்டு. அதனால நீதி, அந்த நீதியினால இல்ல, அவர் கிருபை, அவர் கிருபையை மாத்திரம் சார்ந்து, ஆண்டவரே நான் எவ்வளோ நீ சொன்ன பக்தி முயற்சிகள்லாம் பண்ணாலும் உங்க கிருபையில நான் தான் இருக்கிறேன், உங்க கிருபையை சார்ந்து கொள்கிறேன், அது எனக்கு போதும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு மனநிலைமை நமக்கு வர வேண்டும். தற்பிரியத்தை நாடாதபடிக்கு இருக்கிறவர்கள் மகருகையில் எடுத்துக்கொள்ள விடுவார்கள். இல்லையா? மதுபானம் பிரியம் சொல்ல முடியாது. சபையில யாரும் மதுபானம் ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலையில உலகம் இழுக்கும், உலக கவர்ச்சி நம்மளை கொண்டு போக பார்க்கும். மதுபானத்தை நாடுற சில சூழ்நிலைகள் வரும்பொழுது அதை நம்ம எவ்வளோ அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதனால தேவ பிரியர்களே, கர்த்தருடைய பிரியத்தை நாடுகிற நீங்கள் இந்த உலக பிரியத்துல இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மதுபான பிரியம். இந்த மதுபானத்தை நாடுகிறவர்களுக்கு பல பிரச்சனைகள் உண்டு. அதனால சபையில இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்ல இருந்து விடுதலை ஆகணும்ன்றது ஜபமா மாறட்டும். மூணாவது பணப்பிரியம். பணப்பிரியன்றது என்ன? ஒபிஸ்ட் மணி, வெறி, பண வெறியில பைக்ல போய் ஸ்நாச் பண்றான், செயின் ஸ்நாச் பண்றான். வயசானவங்க இருக்கிற இடத்துல போயிட்டு ஆள் இல்லாத நேரத்துல அவங்கள கொன்று பணத்தை எடுத்து வந்துடுறாங்க, நகையை எடுத்து வந்துடுறாங்க. இன்னைக்கு உலகம் மலிஞ்சு கிடக்குது இந்த மாதிரி தீமையில. பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறா இருக்கிறது. எவ்வளவு அருவருப்பு
இந்த உலகத்துல. அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் பிசாசு கொடுத்து ஜனங்களை பண வெறிய தூண்டி, பவுன் விலை ஏறிடுச்சு, தேவைகள் அதிகமாகிடுச்சு, சம்பாத்தியம் பத்தல, இப்ப என்ன செய்யணும்? கொள்ளடிச்சாதான் முடியும். கொள்ளடிக்க தடையா அந்த உயிரை போட்டுடணும் அப்படிங்கிற கடைசி கால நாட்களில் அன்பு தணிந்து போகும் அப்படின்ற வேதம் சொல்லுகிறது. அன்பு தணிஞ்சு போச்சுன்னா அடுத்தவங்க உயிரை பத்தியோ அடுத்தவங்களுடைய வாழ்வை பத்தி யோசிக்காது உலகம். அதனால தேவ பிள்ளைகளே, மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பணம் தேவை, பணம் நமக்கு அவசியம். நம்ம வாழ்க்கையில நம்ம விரும்புகிற பணத்தை கொடுக்க மாட்டாரு, நமக்கு தேவையான பணத்தை தேவன் கொடுப்பார். இருக்கீங்களா? பணம் மோகம் கொள்ளாதீங்க. பண ஆசை, பண வெறி, இந்த மாதிரியான எண்ணங்கள் சாசத்துக்கு கொடுக்கறது, சாச கொண்டு வர்றது. அதனால பணம், ஆண்டவர் உங்களை நம்பினார்னா எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு. உங்களை முதல்ல நம்பணும். இப்ப நம்புகிறதுக்கு ஏதுவா நடந்துக்கணும். பணம் நம்ம கையில வருதுன்னா அந்த தலைகால் புரியாம ஆடக்கூடாது. பணம் வந்துச்சுன்னா எப்படி செலவழிக்கணும், எப்படி நிர்வாகம் பண்ணணும், இப்படிப்பட்டதான எண்ணங்கள்லாம் நமக்கு வரணும். அப்படி கடவுள் நீங்க சரியா நிர்வகிக்கிறீங்கன்னா ஆண்டவர் கொடுப்பார். ரெண்டாவது, நீங்க கையில எவ்வளவு பணம் வாங்கினாலும் இது ஏன் பணம் இல்லை, இது ஆண்டவருடைய பணம் அப்படிங்கிற எண்ணம் வரணும். இப்ப இந்த ஆண்டவருடைய பணத்தை எப்படி செலவழிக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போடணும். அப்படி செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் அதுல மகிமைப்படுறவரா இருக்கார். இந்த பணத்தை இவனை நம்பி கொடுக்கலாம். எவ்வளவு பணம் வந்தாலும் இதுல அவனுக்கு நாட்டம் இல்லை. பணம் அதிகமா பெருகும் பொழுது தேவ உறவு கட்டாகுதா? பண ஆசை, பண ஆசையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கடவுளுடைய உறவுக்கு தடையா வேலையோ பதவியோ அல்ல உலக காரியமோ சொந்தமோ பந்தமோ இதெல்லாம் ஆக்குபேட் பண்ணிச்சுன்னா நம்ம பணத்தை விரும்புகிறோம்னு அர்த்தம். பண தீமை. ஏன் பணத்தை தீமைன்றாங்க உலகத்துலன்னா அதை நிர்வகிக்க தெரியாம தான். பணத்தை சரியா செலவழிக்கிறவங்க அப்படி பண ஆசையில மூழ்க மாட்டாங்க. கர்த்தருக்கு முதலாவது, இரண்டாவது ஏழைகளுக்கு, மூன்றாவது நம்முடைய குடும்பத்துக்கு, இப்படி பல அடுக்குகள் இருக்கு. அப்படி செலவழிக்க பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே பணத்தை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பணப்பிரியம் இருக்கிறவங்க நித்திய வாழ்க்கைக்கு போக மாட்டாங்க. ஐயோ, பேங்க் பேலன்ஸ்ல இவ்வளவு இருக்கு, ஆண்டவரே இப்ப வந்துடாதீங்க, நீங்க இப்ப வந்தீங்கன்னா நான் கைவிடப்படுவேன், இதெல்லாம் அனுபவிக்கணும், வீடு வாசல்லாம் அப்பதான் வாங்கியிருக்கேன், ஆண்டவரே சொத்து பத்தெல்லாம் இப்பதான் இருக்கு, இதெல்லாம் நான் இன்னும் வாங்கணும்னு சிலது என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இரு தம்பி, நான் ஆசை இல்லாதவங்களை நான் அழைச்சிட்டு போறேன்ட்டு போயிடுவாரு. ஹலோ, இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். சபையில கடந்த வாரத்துல அவினாஸ் மோனிகா நிச்சயம் நடந்தது. அந்த நிச்சயத்துல பார்த்தேன், நிறைய அநேக ஜனங்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன், ஆனா மைக்கு தான் சரியில்லை. நல்ல பிரசங்கம் தான், சரியானபடி தான் ஆயத்தம் பண்ணி கொண்டு போனேன். சரியா பிரசங்கிக்கிறதுக்கு முடியல. மாப்பிள்ளை பொண்ணுங்க ஆயத்தமாக்கப்பட்டவர்களா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்துச்சு. அநேக உறவுக்காரங்களாம் வந்தாங்க போனாங்க. இப்படிதான் ஒரு நாள் நம்மள ஆண்டவர் நிச்சயத்துட்டு போயிருக்காரு, நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இப்ப வருவாருன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா நிச்சயம் பண்ணவரு நிச்சயம் நமக்கு அவருடைய வருகையையும், நமக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஆட்டுக்குட்டியானவர் சபையை கல்யாணம் பண்றதுக்குன்னு வருவார். நிச்சயம் பண்ணிட்டு காலம் தாழ்த்த மாட்டாரு, சொல்லிட்டு போயிருக்காரு சீக்கிரம் வருவேன்ட்டு. அவர் பார்வையில 1000 வருஷம் 1 வருடம் 1 நாள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவருக்கு எப்ப வரணும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால நாம சபை ஆயத்தமா இருக்க வேண்டும். இல்லையா? எந்த காரியம் போனா வந்தாலும் கர்த்தர் வருகைய ரொம்ப இந்த வருஷ காலங்கள்ல எல்லாம், இந்த வரக்கூடிய வருஷ காலங்கள்லாம் ரொம்ப கவனமா அந்த நினைவோட செயல்பட வேண்டும் என்பது எச்சரிப்பு. அல்லேலூயா. கேக்குறீங்களா? கேக்குதா? ரகசிய வருகை அப்படிங்கிறது உங்க நினைவில் காரியங்களை நவத்துங்க.
Praise the Lord. கர்த்தர் வருகையிலே நம்மளால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிரணும். ஒருவேளை அப்படிப்பட்டவங்க நம்ம வாழ்க்கையில இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் தீமை செஞ்சோம், ஆண்டவரே ஒரு வழி இல்லை, நீங்க தான் மன்னிக்கணும், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க தான் எனக்கு இந்த காரியத்துக்கு வேண்டிய அனுகூலத்தை தரணும், எனக்கு நான் செய்த இப்ப மனம் திரும்பிட்டேன், அவங்கள சந்திக்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க, என் வாழ்க்கையை நீங்க சுத்திக்கிறீங்க, என்னால பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் மனம் வருந்துக்கிறேன் அப்படின்னு ஒப்புரவாயாச்சுன்னா ஆண்டவர் எல்லா அக்கிரமங்களையும் நம்மளை நீக்கி மன்னிக்க தயவு பெறுத்தவரா இருக்கிறேன். இருக்கீங்களா? அல்லேலூயா, சோத்ரம். இன்னொரு ரெஃபரன்ஸ் இருக்கு, 21:17, நீதிமொழிகள் 21:17. சிற்றின்ப பிரியம். என்னென்னலாம் சிற்றின் பண்றது தெரியும் அவங்களுக்கு, என்னென்னலாம் சிற்றின் பண்றது இந்த உலகத்துக்கு உரிய பிரியங்கள். இந்த உலகம் என்னென்னலாம் சந்தோஷப்படுது, சினிமால மூழ்கி கிடக்குது, சினிமாக்காரங்க மேல மூழ்கி இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனா எதுலயோ புதைஞ்சு கிடக்குறாங்க. அப்பா, கடவுள் நமக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து இதெல்லாம் மீட்டு கொண்டு வந்தாரு. சிற்றின்ப பிரியர்களா நாங்க ஒரு காலத்துல நம்ம தேவ சத்தியத்தை விட, தேவன் சொன்ன உபதேசத்தை விட, கர்த்தரை துதிச்சு பாடுறதை விட ஆராய்ச்சி பாடுறத சினிமாவில மொழிங்க. சினிமா நடிகர் புதுசு படம் வந்துச்சுன்னா ஓடிடி என்னென்னமோ சொல்றாங்களே, அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், இதெல்லாம் பணம் ஏற்றி எப்படியாவது பார்த்துடணும்னு வெறி கொள்றாங்க. கண்ட கர்மாந்திரம் காட்சிகள், ஆபாசம், இன்னும் செல்போன்லயே என்னென்னலாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்த்து சிந்தனை கெடுத்து போட்டுக்கிறாங்க. அப்ப இவங்க சிற்றின்ப பிரியர்கள். லௌகிக இச்சை, உலகம், மாமிசம், சுவாசுக்கு அடுத்த விஷயங்கள்லாம் தலையிட்டு சிந்தனையை சீர்கெட்டு வீணராகி கடைசியில கர்த்தர் வரானா, ஆண்டவர் ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இன்னொரு விசை வாங்கன்னா எப்படி வருவாரு? ரகசிய வருகை ஒரு தடவை தான். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே எல்லாம் மறைஞ்சு போவாங்க. அப்ப இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? செல்ல நோண்டிட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்கு வந்தாலும் செல்ல வச்சு ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுல இருந்தாலும் செல் மோகம், எதையாவது நோண்டி கேமு, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, சண்டை, வம்பு, இது இந்த மாதிரியான சினிமாக்கள், கவர்ச்சிகரமான சினிமாக்கள், சண்டை வம்பு பண்ற சினிமாக்கள் எல்லாம் சிற்றின்பமே மோகம். கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம் அவருக்கு மகிமையா துதியா இருக்கிறதுக்காக தான். இந்த சிற்றின்ப மோகத்துல நம்ம பழக்கப்பட்டுட்டோம்னா ரொம்ப டேஞ்சர். அதுல இருந்தெல்லாம் மனம் திரும்புறது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. 29:10 நீதிமொழிகள். அப்பா, இந்த மாதிரியான பிரியத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? ரத்த பிரியர். நீங்க ரத்த பொரியல் தான் செஞ்சிருப்பீங்க. மாஸ்டர் ஒருத்தனை கேட்டாங்க, ரத்தம் சாப்பிடலாமா அப்படின்னு. அது வேதம் வேண்டான்னு ஒதுக்குறதை நீங்க ஏன் சாப்பிடுறீங்க? ரத்தத்துல ஜீவன் இருக்குன்னு இருக்கு. அந்த ஜீவனை நம்ம சாப்பிடுற மாதிரி, இப்ப ஆட்டுக்கறியில ரத்தம் இல்லையா, ஆட்டுக்கறியை சாப்பிடணும்னு ஆண்டு சொல்றாரு. ரத்தத்தை விடுங்க, அதுல ஜீவன் இருக்குன்றாரு. அதுல போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அதனால அந்த மாதிரி ஒரு யோசனை இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்றது நல்லதுன்னா. பைபிள் வேண்டான்னு போது நம்ம அதை போட்டு நோண்டி எல்லாத்தையும் தின்றுடணும். ஆடு, வாழு, கொம்பு எல்லாத்தையும் ருசிச்சு பார்த்துடணும். கொம்பு குழம்பு வைக்கலாமா பாச அப்படின்னு. கொம்பையே சாப்பிடுவீங்க, வாழையும் சாப்பிடுவீங்க, அது எல்லாத்தையும் தூக்கி புறம்பாக்கிட்டு ரத்தம் அதுல ஜீவன் சொல்லிட்டார் ஆண்டவர். அதனால அதை விரும்பி நாடுகிறவர்கள் இருக்கக்கூடாது. இந்த ரத்தம்ன்றது சண்டை வம்பு பண்ணி கொலை பண்ணி அந்த மாதிரி எண்ணங்கள்ல இருக்கிற ஆளுங்க கொலைபாதகர்கள். ஒருத்தங்க குற்றமில்லாத ரத்தங்களை சிந்தக்கூடாதுன்னு சொன்ன அப்பாவிகளுடைய ரத்தம் சிந்துகிறது. இன்னைக்கு பாருங்க என்னென்னலாம் நடக்குது உலகத்துல.
ரத்த பிரியர்கள். பிசாசு அவங்கள பயன்படுத்தி கூட்ட நெரிசல்ல சாவடிச்சிடறான். கூட்டமா அவனை ஒரு நடிகரை பார்க்க போய் எத்தனை பேர் செத்து போறாங்க. அதெல்லாம் எவ்வளவு கணக்கு, அதெல்லாம் ஒரு ஒழுங்கு ஆர்கனைசேஷன் பண்ணும். அது கொலை கொள்ளை இதெல்லாம் ரத்த பிரியர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். இவங்க ஒருவேளை நேரடியா செய்யலைனாலும் மறைமுகமா செய்யறாங்க. அப்ப அதுக்கு வருத்தம் தெரிவிக்கல. அவங்க அவங்க பிஸி ஆயிடுறாங்க. அவங்க ஆடியோ லான்ச்சோ, அவங்க சினிமா அடுத்ததுல போயிடுறாங்க. இறந்து போன குடும்பங்கள் பணத்தை கொடுத்து அடைச்சிடுறாங்க. ஆனா ரத்த பழி தான் அதெல்லாம். ஆனா பைபிள் சொல்ற ரத்த பிரியன்றது என்னன்னா, ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கிறாங்க ஜனங்க. விசுவாசிங்க சொல்ற, சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன் இருக்கு. சொந்த சகோதரனை பகைச்சா அது என்னத்துக்கு அர்த்தம்? ரெண்டும் ஒண்ணு தானே. சொந்த சகோதரனை பகைக்க அப்படின்னு பைபிள் பகைக்கிறவங்களே கொலை செய்யறாங்கன்னு அர்த்தம். கொலை செஞ்சா ரத்தம் வருமா வராதா? அப்ப நம்ம எதை விரும்புறவங்களா இருக்கணும்னா, ஜீவனை விரும்புகிறவர்களாயிடும். மற்றவர்களுக்கு நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அப்ப நம்ம மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுக்கணுமே ஒழிய ஜீவனை எடுக்கிறதுக்கு காரணிகளா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட எண்ணங்களை விட்டு மாற்றி மனம் திரும்பி ஆண்டவரே உடைய வருகையில நான் என் சகோதரனையோ சகோதரியோ நான் பகைக்கிற ஒரு மனநிலைமையில என் வாழ்க்கை நீண்ட நாட்களா கசப்பு இருந்துச்சு. மன்னிங்க, அவங்கள நீங்க ஆசீர்வதிங்க. ஒரு நாளும் உங்க சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கணும். ரசிக்கப்படாதவங்களா இருந்தா அவங்களுக்காக ஜெபிக்கணும், ரசிக்கப்படணும்னு ஜெபிக்கணும். இந்த அனுபவத்துல நம்ம வாழணும். அல்லேலூயா. பிரசங்கி 5:10 கடைசியா பிரசங்கம் பண்ணி முடிச்சிட கவனி. பிரசங்கி 5:10. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் ஏற்கனவே சொன்னதுதான். செல்வம் பணம் இதுல பிரிய உள்ளவங்க அடுத்தடுத்து என்ன வாங்கலாம், அடுத்தடுத்து என்ன செய்யலாம், அடுத்தது கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு எல்லாம் தராரு. ஞானத்தினால் கட்டப்பட்டு அறைகளிலே சகலவிதமான பொருட்களால் நிறைந்து அப்படின்னு. நேற்று இந்த இடத்துல அப்படி போனேன், இது ஒரு அழகா இருந்துச்சு, சரி இது புல்பேட்டுக்கு ஆசையா இருக்கலாமேன்ட்டு சொல்லிதான் வாங்கி வச்சு சந்தோஷம். இதை விட பெருசா இருந்துச்சு, அடுத்த வாட்டி வாங்கிடுவோம் அப்படின்னு யோசனை. முதல்ல வச்சு பார்ப்போம், கரெக்டா இருந்துச்சுன்னா அடுத்தது அதை வாங்குவோம் அப்படின்னு பேசலாம். வருகை தாமதிக்குமானால் வாங்கும். சோத்திரம். ஏன்னா நம்மளா பாட்டு ஒண்ணு சொல்லிவிட்டு வாயின் வார்த்தைகள் ஜாக்கிரதையா. அதனால வருகை தாமதிக்குமானால் அப்படின்னு முன்னாடிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப அதனுடைய காலகட்டமா இருக்கு. ஏன்னா பெரிய பிரசங்கியாளர்கள் வருகையை பத்தி பேசாதவங்களே இன்னைக்கு வருகையை பத்தி பேசுறாங்க. கர்த்தர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார், பூமியின் ஜனங்களே அவரை ஏகமாய் போற்றி பாடுங்கள், கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்க வராருன்னு இருக்கு அந்த சங்கீதத்துல. பெரிய பிரசங்கி அவங்க இது வரைக்கும் வருகையை பத்தி அவ்வளவா டச் பண்ணதில்லை. அவரே சொல்றாரு பயந்துட்டு. பெரிய 20,000 பேர் சபை. நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வருகையை பத்தி ஒருத்தர் பிரசவம் பண்ணாரு, பயந்து போயிட்டு, ஐயோ ஆண்டவரே இப்ப வந்துடாதீங்க, நீங்க இப்ப வந்துட்டீங்கன்னா நான் அவ்வளவுதான் தொலைஞ்சேன், என்ன நான் எவ்வளவு சரி பண்ண வேண்டிய காரியம் இருக்கு, நீங்க பாட்டு வந்து தொலைஞ்சிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாட்டு வந்து தொலைஞ்சிட்டீங்கன்னா நான்லாம் அவ்வளவுதான் அம்போ, என்ன ஒருத்தர் அப்புறம் நீங்க என்னெல்லாம் இழுத்துட்டு போக முடியாது ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆனா கடைசியில சொல்றாரு, உங்களுடைய வருகை அதை காட்டிலும் பெரிய ஆறுதல் எனக்கு இல்லை அப்படிங்கிறது. கர்த்தருடைய வருகைன்றது ஒரு பெரிய ஆறுதல். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இயேசு வருகிறார் என்பது ஒரு விசுவாசிக்கு பயம் இருக்கக்கூடாது, ஆறுதல் இருக்கணும். ஆமா ஆண்டவரே நீங்க வர்றது எங்களெல்லாம் நித்தியத்துக்கு அழைச்சிட்டு போய் சொந்த மறுபடியும் பூமியில அரசாட்சி பண்ண வருவோம். 1000 வருட அரசாட்சி. ஒரு ஹாஸ்பிட்டலும் கிடையாது, ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஆனா கர்த்தர் அரசாட்சி பண்ணும்போது எந்த வியாதி எந்த விளைவிலும் நம்மளை தாக்கும். ஒரு பண கஷ்டமும் கிடையாது,
எல்லாமே நம்ம நம்ம ராஜ்யம் தான். கர்த்தர் ஆளுகை செய்யறாங்க, நம்ம ராஜ்யம் தான். அதனால அந்த காரியங்களை மேல கவனம் வச்சு அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்கிறவர்களாய் காணப்பட்டு 1000 வருட அரசாட்சிய இன்னைக்கு அவரோட சேர்ந்து பாடுபடுறோம். அது அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்யணும்ன்றதுக்காக தான். அதனால கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யறோம், கர்த்தருக்காக நம்ம சாட்சியா வாழ்றோம், பரிசுத்தமா இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது அவர் வரும்போது ராஜ்யத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ராஜ்யத்தின் புத்திரர்கள் நம்ம தான். நம்ம என்னென்னலாம் ஆண்டவருக்காக நம்ம நற்கிரிகளை செய்தோமோ அதுக்கு ஏற்றபடிக்கு பலன் கொடுக்க ஏதோ அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னா இந்த பலனை நாம் பெற்றுக்கொண்டு அந்த 1000 வருட அரசாட்சியில கர்த்தரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய். அப்படி ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்குங்க. இயேசு வந்தது எவ்வளவு உண்மையோ அது போல அவர் மீண்டும் வருவதும் உண்மைதான். உலகமே இன்னைக்கு அவருடைய வருகை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஜனங்க பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் அநியாயத்திலையும் வாழ்ந்து கொண்டு ஜீவியத்தை கெடுத்து விட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்ட ஜனம் கைவிடப்படும். அன்னைக்கு அழுது புலம்புவாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அவங்களுக்கு சான்ஸ், அவங்க நந்திகிரி சாட்சியில கொடுமைப்படுத்தப்படுவாங்க. ரத்த சாட்சியா மறிச்சாதான் பரலோகம் கிடைக்கும். ஆனா நம்ம இதுக்கு முன்னாடியே எச்சரிப்பை பெற்றிருக்கிறோம். இந்த மாதிரியான அனித்தியமான பாவ சந்தோஷம் இவற்றெல்லாம் நம்ம அந்த பிரியத்தை நாடாம தேவ பிரியத்தை நம் நாடி கர்த்தருக்கு எது உகந்தது, கர்த்தருக்கு எது சிறந்தது, கர்த்தருக்கு எது சித்தம், கர்த்தர் எப்படியா என்னை நேசிக்க விரும்புறாரு, எப்படியா நான் அவரை நேசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதுல கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவுல நம்ம ஜீவியத்தை நம்ம மாற்ற வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் இப்படின்னா கூட ஒரு நிமிஷ பொழுதுலே நம்ம எல்லாரும் மறுரூபமா கற்பனை பண்ணி பார்த்தேன். ஒரு நிமிஷ பொழுதுல நம்ம மறுரூபம் ஆகும் பொழுது எப்படி இருப்போம். கண்ணு திறந்து கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஆண்டவரோடு கூட இருக்கும். அதான் இமை பொழுதுன்றது தெரியுது. இப்ப பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா இயேசுவானவரை நம்ம பார்ப்போம், தூதர்களை பார்ப்போம், பரலோக மகிமையை பார்ப்போம். அப்படிங்கிறதுக்குள்ள அவ்வளவுதான். ஒரு இமை பொழுது நம்ம பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கும், டக்குன்னு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் அந்த இதுல போடுறாங்க, வீடியோல ட்ரெஸ் எல்லாம் கிடக்குது. ஏன்னா மகிமையின் சரீரமா நம்ம சரீரம் மாற்றப்படும். அப்படின்னும் பொழுது இந்த உலகத்துல போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் இல்ல, அவர் உடுத்தி நம்மளை அவர் மகிமையின் சரீரம் மாற்றும் பொழுது எதுக்கு ஆடை? இந்த மாதிரி கர்த்தருடைய மகிமையில நிறைஞ்சிருப்போம். நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், டக்குன்னு மறைஞ்சிட்டோம்னா டக்குன்னு மகிமையா நம்மளை எடுத்துக்கிட்டாருன்னா ஒரு சன பொழுதுதான். அப்படி வேற ஒரு சரீரத்துக்கு வேற ஒரு மகிமைக்கு நம்ம மாற்றப்படும். ஆனால் இந்த சரீரத்தினுடைய எல்லா தீமைகளையும் நம்ம விட்டு ஒழிச்சு அவருக்கு அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துவார். ஒண்ணு, அவர் பிரியத்தை நாடுகிறவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிப்போமா. Thank you.